DPI Tamil News. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே ரோடு ரோலர் மீது ஐயப்பா பக்தர்கள் வந்த பேருந்து மோதியதில் ரோடு ரோலர் ஓட்டுநர் கவலைக்கிடம். பேருந்தில் வந்த ஐயப்பா பக்தர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 49 பேர் கொண்ட ஐயப்பா பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் பேருந்து இன்று விடியற்காலை தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாளையம்புதூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் சென்ற லாரியே முந்தி சென்றுள்ளது. அப்போது இடதுபுறத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த ரோடு ரோலர் மீது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பயங்கரமாக மோதி நிலை தடுமாறிய பேருந்து சாலையோரம் உள்ள மரத்தின் மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 8 ஐயப்பன் பக்தர்களுக்கு லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் தகவலறிந்து வந்த தொப்பூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ரோடு ரோலர் ஓட்டுநர் நல்லம்பள்ளி அடுத்த ஈச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மாரியப்பன் என்பவர் பலத்த காயங்களுடன் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பேருந்தின் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் பேருந்தில் பயணம் செய்து காயமடைந்தவர்களே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று சென்றனர். மேலும் விபத்து குறித்து தொப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.